சட்டப்பேரவையில் சம்பிரதாயமாக அறிவிக்கும் ஒரு உரை, அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆளுநர் உரையில் புதிய பெரிய திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. இந்த அரசும் முதலமைச்சர் அவர்களும் தற்புகழ்ச்சியோடு தங்கள் முதுகலை தாங்களே தட்டிக் கொள்கிறார்கள் என்ற பொதுமக்களின் குற்றச்சாட்டைத்தான் மெய்விக்கும் வகையில் இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக தமிழக ஆளுநர் உரையின் மூலம் தங்கள் முதுகை தட்டி சபாஸ் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் பார்க்க முடிகிறது. எனவே மக்களுக்கு இந்த ஆளுநர் உரையில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்த ஆளுநர் உரை வெற்று உரையாக உள்ளது. அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையில ஒரு சில வார்த்தைகளை ஆளுநர் தவிர்த்து படித்திருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? யார் குற்றச்சாட்டு வைக்கிறா? யார் குற்றச்சாட்டு வைக்கிறா? எதிர்கட்சிகள் இல்லையா? நாங்க தான் எதிர்கட்சி. இல்ல, யாரோ ஒருத்தர் கேளுங்க. அரசு கொடுக்கிற அறிக்கையை ஆளுநர் உரை படிப்பார். ஆனா நீங்க பர்பஸா 2-3 இடங்கள்ல சில வாசகங்களை அவர் தவிர்த்திருக்கிறாரு. தலைவர் பெயர்களை பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் வாசகங்களை அவர் இடம் படிக்கிறார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு துவக்கத்தில் அரசு ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டு ஆளுநருடைய அனுமதிக்கு அனுப்பப்படும். அதில் எது இடம்பெற்றிருக்கு எது இல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. எது ஆளுநர் அனுமதித்தாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அவையில் அவர் பேசுவது நாங்க எப்படி எடுப்போம்? நாங்க ஆளுநரை தான் கேட்க வந்திருக்கிறோம், முதலமைச்சரை கேட்கவில்லை. இதுலயே தெளிவா ஒரு புத்தகமே கொடுத்திருக்கிறாங்க, அச்சிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது முதலமைச்சருக்கு பொருந்தும். ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் பேசுவது மரபுக்கு எதிரானது, அநாகரிகமானது. அதான் நான் தெளிவா சொல்றேனே, இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு மேதக ஆளுநர் உரையை வடிவமைத்து தயாரித்து மேதக ஆளுநருடைய அனுமதிக்கு அனுப்பப்படுவார்கள். அதில் எது இடம்பெறும் எது இடம்பெறாது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே அது ஆளுநர்கள் உரையாற்றுகிறத கேட்கறதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம். ஆளுநர் உரை தான் இருக்குது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இது எல்லோருக்கும் தெரியும். ஊடகத்தில் தினம் காட்டிட்டே இருக்கிறீங்க. நீங்க காட்டுறது உண்மையா பொய்யா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்கின்றேன். தினந்தோறும் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகளை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, நாட்டில் நடைபெறும் சம்பவங்களை நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சி மூலம் காண்பிக்கிறீர்கள். அதை பற்றி தான் நீங்களும் கேள்வி கேட்கிறீர்கள், அதுக்கு தகுந்த பதிலும் சொல்கிறேன். ஆகவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, போதைப் பொருள் தங்குதடை இல்லாமல் கிடைக்குது. ஆகவே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இது எங்க போய் கேட்டாலும் தெரியும். தினந்தோறும் உங்க பத்திரிகையில் வருகின்ற செய்தி, இந்த ஊர்ல இவ்வளவு கஞ்சா பிடிச்சோம், அந்த ஊர்ல இவ்வளவு கஞ்சா பிடிச்சோம். அது இல்லாத நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போதைப் பொருள் கடத்துறாங்க. ராமநாதபுரம் வழியா, கடல் வழியா கடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சீர்குலைவான ஆட்சி தான் நாம் பார்க்க முடியும்.